நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 29 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ரெகுலராக வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குற கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2002 தான் வந்து அந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி. ஸோ அரிட்டாப்பட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ எப்போ வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 2022 தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் வந்து அரிட்டாப்பட்டி. ஸோ எப்போ அறிவிச்சிருப்பாங்கன்னா 2022. அந்த அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவில் எத்தனை பாரம்பரிய தலங்கள் வந்து உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் எத்தனை பாரம்பரிய தலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 36 பாரம்பரிய தலங்கள் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து முக்கியம். இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தான் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தான் வந்து இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியன் கிராண்ட் பிரிக்ஸ் தொடர் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்தியன் கிராண்ட் பிரிக்ஸ் தொடர் ஸோ இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த அத்லெட்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா, ரன்னிங் ரேசிங், ஸோ அது சம்மந்தமானது தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். உலகளாவிய நிதி நிறுவனங்கள் தரவரிசையில் குஜராத்தின் கிஃப்ட் சிட்டி எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலகளாவிய நிதி நிறுவனங்கள் தரவரிசையில் வந்து குஜராத்தின் கிஃப்ட் சிட்டி வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 46வது பிளேஸில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள். கோசி ஆறு எந்த மாநிலத்தில் உள்ளது? கோசி ஆறு வந்து எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆப்ஷன் ஏ பீகார். பீகாரின் துயரம்தான் வந்து கோசி ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 40 லட்சம் ரூபாய் செலவில் தேன் இரும்பு கொள்கலன் ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஸோ பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தேன் இரும்பு கொள்கலன் ஆலை வந்து ஸோ எங்கே தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து தொடங்க போகிறாங்க. எவ்வளோ செலவில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 40 லட்சம். ஸோ அவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு காலநிலை மாற்றப் பிரிவு எப்போது தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு காலநிலை மாற்றப் பிரிவு பார்த்திங்கன்னா ஸோ 2014 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.